மேடம் உங்களுக்கு பேசுவாங்க சார். எம்பாமிங்கை பற்றி ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி டாக்டர் சுதா சேஷன், டைரக்டர் ஆஃப் அனாட்டமி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் will answer your questions. அந்த கேள்வி என்னன்னு கேட்குறீங்களா? ஜெயலலிதா அவங்களுடைய உடலை பதப்படுத்தப்பட்டதா? எப்பொழுது பதப்படுத்தப்பட்டது? எப்பொழுது பதப்படுத்தப்பட்டது? அதற்கான காரணம் என்ன? 5ஆம் தேதி பண்றதுக்கான காரணம் என்ன? ஓகே, I'll take one by one. Question number 1, பதப்படுத்தப்பட்டதா? ஆமாம், பதப்படுத்தப்பட்டது. 5ஆம் தேதி இரவு, அதாவது 5லிருந்து 6ஆம் தேதி காலை, அந்த 12:20 மிட்நைட் 12:20க்கு எம்பாமிங் ப்ரொசீஜர் தொடங்கியது. ஒரு 15 நிமிஷம் அந்த ப்ரொசீஜர் நடந்தது. Question number 2, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, ஏன் அதை செய்யணும் அப்படின்னு. யூஸ்வலாக ஒரு விஐபி டெத் அப்படிங்கும்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த பாடி வெளியில் வைப்பாங்க. அப்படி வெளியில் வைக்கும்போது நம்ம சீதோஷ்ண நிலைமையில் அந்த பாடி கெட்டு போகிறதுக்கான ஒரு நிலை உண்டு. அண்ட் சுற்றி நிறைய பேர் வரும்போது நீங்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பல பேர் வருவாங்க. பல பேர் வரும்போது எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் அங்கே சுற்றி நடக்கும்போது தேர் கேன் பி ஸ்மெல், இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய டஸ்ட், அதனால் வரக்கூடிய கண்டாமினேஷன், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் விஐபி டெத்தில் யூஸ்வலி when the body is placed for public homage, embalming is done and the same procedure was carried out here also. Sir, embalming for MG Ramachandran, former Chief Minister, பண்ணியிருக்கு சார். இன்ஃபேக்ட் the same Institute of Anatomy, Madras Medical College, இந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மேடம் ஜெயலலிதாக்கு எம்பாம் பண்ண அதே இன்ஸ்டிடியூஷன்லேருந்து, அஃப்கோர்ஸ் அப்போ இருந்த டீம், அப்போ இருந்தவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, இதே இன்ஸ்டிடியூட் தான் அப்பவும் எம்பாம் பண்ணிட்டு. Madam, let me be very, very clear on that. When embalming was done, Taniya and the 3 dots, I don't remember seeing, I did not see. There were only ecchymotic spots. அதாவது ஒருத்தங்க பெட்டில் ரொம்ப நாள் இருக்கும்போது அந்த ஒரு சின்னதாக டீகலரேஷன் இருக்கும், அந்த மாதிரி எக்கிமாட்டிக் ஸ்பாட்ஸ் தான் இருந்தது. வாட் கம்ஸ் அவுட் ஆன் த பப்ளிக் மீடியா, த சோஷியல் மீடியா, I have not seen because I was the person who was there when the embalming was performed. So Mr. Richard, any argument? And one second, let me finish the answer, please. Can I finish? Yes. நீங்கள் அந்த அதுக்கப்புறம் மேடம் வந்து இன் ஸ்டேட் ஆனர்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எம்பாமிங்கிறது ஒரு 5.5 liters of fluid will be pumped into the blood circulation and it will replace the blood volume, existing blood volume. ஸோ அந்த 5.5 liters of embalming fluid உள்ளே போகும்போது டிஷ்யூக்குள்ளே பர்க்குலேட் ஆகி எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம், if the tissue is very bad, if the tissue is degenerate or something like that, it will start oozing out. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடமோட பாடியில் அந்த நாஸ்ட்ரல்ஸில் கூட ஊஸ் இல்லை. அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஹோல், நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு ஹோல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதில் வந்து ஊஸ் வரும். And there was no oozing anywhere. We were able to complete the procedure in 15 minutes time because we had an automated pumping machine. 15 minutes நாங்கள் அந்த ஃபோர்ஸில் பம்ப் பண்ணும்போது எங்கேயுமே எக்ஸ்ட்ராடினரி ஊஸ் இருக்கவே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் அ நார்மல் மியூகோசல் லீக், which is a very normal thing for any individual. அதனால் எங்கேயுமே வந்து ஒரு தேவையில்லாத ஓட்டை இல்லை வேறு ஏதோ இடத்துல கட் பண்ணி திருப்பி ஒட்ட வச்சது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. From the standpoint of embalming, I am giving you this. Mr. Richard,